Hi children, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th standard social science term 1 unit 1 அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ term 1ல் என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா எர்த்து. ஸோ இதில் நம்ம எர்த் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி இதில் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குட் சிட்டிசன். ஸோ ஒரு சிட்டிசன் தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யூனிட் 3ல் கொடுத்துருப்பாங்க. 4th நம்மளோட அட்மாஸ்பியர். ஸோ இந்த அட்மாஸ்பியர் பற்றிலாம் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எர்த். ஸோ எர்த்துனா எர்த் எங்கே இருக்குது, ஸோ அதோட அதே மாதிரி வேறு எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எர்த்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எர்த்து. ஸோ எர்த்துனா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, அது எதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே எர்த் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. எர்த்து வந்து சோலார் சிஸ்டத்தில் இருக்குது, அதாவது சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் எர்த்து இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒன்று மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, பிரைட்டாக, இதுதான் சன். சரியா, சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறது மெர்க்குரி. சரிங்களா, மெர்க்குரிக்கு பக்கத்தில் வீனஸ்க்கு அப்புறம் எர்த் இருக்குது. ஸோ 3rd பிளானட் தான் எர்த்து. நெக்ஸ்ட்டு மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மெர்க்குரிங்கிறத புதன் சொல்லுவாங்க. ஸோ புதன், மெர்க்குரி. நெக்ஸ்ட்டு வீனஸ்ங்கிறது வெள்ளி. ஸோ இந்த 3rd ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இருக்கிற எர்த்து, பூமி. நெக்ஸ்ட்டு மார்ஸ், செவ்வாய், ஜூபிட்டர், வியாழன், சாட்டர்ன், சனி, யுரேனஸ் தான், நெப்டியூன் தான், ப்ளூட்டோ தான். ஸோ எவ்வளோ இருக்குன்னா 9 பிளானட்ஸ் இருக்குது. ஸோ சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் 9 பிளானட்ஸ் இருக்கும். நம்மளோட பிளானட் 3rd ஒன் நம்மளோட 3rd ஒன் பிளானட் வந்து எர்த். சரிங்களா, ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது மெர்க்குரி, புதன். இந்த ஃபார்தஸ்ட் ரொம்ப லாஸ்ட்டாக இருக்கிறது ப்ளூட்டோ. ஸோ இப்படி தான் சின்ன சின்ன கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 எர்த்து. ஸோ இதில் நான் ரீட் பண்ணி அதுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இமயன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர் இன் த ஈவினிங் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ இமயன் வந்து வெயிட் பண்ணுறான். யாருக்காக? அவங்க அப்பாவுக்காக. ஸ்கூல்லேருந்து வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹிஸ் ஃபாதர் இஸ் அன் எம்ப்ளாயி இன் அ ரெப்யூட்டட் பேங்க். ஸோ அவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி. ஸோ இந்த லெசன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இமயனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில நடக்கிற பேச்சுவார்த்தை, அந்த கான்வர்சேஷன் தான் இந்த லெசன் ஃபுல்லாமே. ஸோ ஃபஸ்ட் இமயன், கம் டாடி. இமயன் ரேன் அண்ட் ஹக்டு ஹிஸ் ஃபாதர். ஸோ ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டிக்கிட்டு என்ன சொல்கிறான், ஸோ வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். ஃபாதர், வாட் இமயா, ஹேட் யூர் ஸ்நாக்ஸ். ஸோ என்னாச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் அவங்க அப்பா கேட்குறாங்க. இமயன், எஸ் ஐ ஹேட், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஃபாதர், வாட் ஆர் யூ டூயிங், ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யோர் ஹோம் ஒர்க். ஸோ அப்பா கேட்குறாரு, என்ன பண்ணுற, ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ மீன், மை சோஷியல் டீச்சர் டோல் டு ட்ரா சோலார் சிஸ்டம், வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னோடய சோஷியல் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, சோலார் சிஸ்டம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்குறான். ஃபாதர், யா ஷியோர். இமேன், ஷீ இஸ் கோயிங் டு டீச் அபவுட் எர்த் டுமாரோ. ஸோ என்ன சொல்கிறான், இன்றைக்கி வந்து சோலார் சிஸ்டம் பற்றி நடத்துனாங்க, நாளைக்கு அதில் இருக்கிற எர்த் பற்றி நடக்க போகிறாங்க. ஸோ எர்த்துங்கிறது தான் நம்ம இருக்கிற பூமி. ஸோ ஷி டோல்ட் டு கேதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் எர்த், ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தட் டேட் அப்படின்னு கேட்குறான். ஸோ நாளைக்கு அவங்க எடுக்க போகிற டாபிக் எர்த்து. ஸோ அதை பற்றி எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு அவன் அப்பா கிட்டே கேட்குறான். தென் ஃபாதர், ஓகே ஐ வில் டெல் யூ, அப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏமேன், ஹவு டிட் த எர்த் ஆரிஜினேட். ஸோ எர்த் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, எர்த்துங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபாதர், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ an explosion called a big bang occurred. ஸோ ஒரு பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளோஷனுங்கிறது ஒரு பெரிய வெடிப்பு. ஒரு சின்ன கல் வெடித்தா எப்படி நிறைய சின்ன சின்ன பீஸாக விழுவும்ல, ஸோ அப்படி பீஸாக ஒரு பெரிய கல் அந்த மாதிரி பெரிய பீஸாக உடஞ்சிச்சு.
numerous stars and celestial bodies came into existence by that massive explosion. ஸோ அந்த மாதிரி உடையும் போது நிறையா ஸ்டார்ஸு நிறையா celestial bodies அந்த மாதிரி உருவாச்சு. that celestial bodies together called the universe. ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த சின்ன சின்னதாக உடஞ்சிச்சுல அதெல்லாம் சேர்த்து யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது பேரண்டம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு எ காஸ்மாஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்மாஸ்னும் சொல்லுவாங்க, நெபுலாஸும். ஸோ இந்த மாதிரி தான் அங்கே வந்து இப்போ நம்ம கேஷுவலாக நைட்டு ஸ்கையெல்லாம் பார்க்குறோம், அப்போ சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் இருக்கா. ஸோ அது ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த டெலஸ்கோப்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ்லாம் இப்படி இது மட்டும்தான் நமக்கு தெரியுது, இதெல்லாம் தெரியாது. ஸோ அதெல்லாம் அந்த டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ நெபுலாஸோன்னு சொல்கிறாங்க இதை. மீன் வில் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் யூனிவர்ஸ் டேடி? ஸோ யூனிவர்ஸ்னால் ஃபஸ்ட் எனக்கு என்னென்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஃபாதர், த யூனிவர்ஸ் இஸ் த வேஸ்ட் எக்ஸ்பேன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். யூனிவர்ஸுங்கிறது ஒன்றுமே ரொம்ப 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 பெரிய இடம். இந்த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். ஸோ கேலக்ஸிங்கிறது அதுக்குள்ளே தான் வரும். யூனிவர்ஸ்லாம் கேலக்ஸிஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, கோமெட்ஸ் இருக்குது, ஆஸ்டிராய்ட்ஸ், மீட்டிராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஸோ எல்லாமே இதில் தான் இருக்குது. நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ்லேருந்து நம்ம இருக்கிற பிளானட், யூனிவர்ஸுங்கிறது வந்து மொத்தமாக இவ்வளோ தான். யூனிவர்ஸ்க்கு வெளியே வந்து வேறு எதுவுமே இல்லை. யூனிவர்ஸ்க்குள்ள தான் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், ஆஸ்டிராய்ட்ஸ், இந்த சிறு கோள்கள், பெரிய கோள்கள், சின்ன சின்ன குறுங்கோள்கள்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. விண்மீன். த எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் அன்னோன். ஸோ அதோட சைஸ் என்னன்னு இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல, யூனிவர்ஸோட சைஸ். சயின்டிஸ்ட் பிலீவ்ஸ் that the universe is still expanding outward. ஸோ யூனிவர்ஸுங்கிறது நாளுக்கு நாள் விரிஞ்சிட்டே தான் போகுது. ஸோ அதை வந்து சைஸ் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் வாட் இஸ் த கேலக்ஸி டேடி? ஸோ கேலக்ஸின்னு இதில் ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலக்ஸின்னு எனக்கு ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் பார்த்துருக்கோம், இப்போ கேலக்ஸி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேலக்ஸி ஹேஸ் அ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ ஹியூஜுங்கிறது பெரிய 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 கிளஸ்டருங்கிறது சேர்ந்துருக்கும். ஸோ நிறைய ஸ்டார்ஸ் சேர்ந்தது தான் கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் கேலக்ஸி மில்கி வே இஸ் ஒன் ஆஃப் த கவுண்ட்லெஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இன் த யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸில் நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி, நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி. ஸோ இதுதான் மில்கி வே கேலக்ஸி. வெள்ளையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப மில்கி கலரில் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதுதான் மில்கி வே கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. மீன் ஓகே டேடி, வாட் இஸ் சோலார் சிஸ்டம்? ஸோ யூனிவர்ஸ் பார்த்தோம், கேலக்ஸி பார்த்தோம், அதுக்கு கீழே சோலார் சிஸ்டம் வருது. சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த சன், planets, their moons, dwarf planets, asteroids and comets. ஸோ சோலார் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னா சன் இருக்குது, பிளானட்டுங்கிறது கோள்கள் இருக்குது, அந்த 9 கோள்கள் சொன்னால அது இருக்குது. மூணுங்கிறது கோளோட துணைக்கோள்கள்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. பிளானட்ஸ் இருக்குது. டுவார்ஃப் பிளானட்ஸுங்கிறது குறுங்கோள்களுக்குள்ள கோள்கள்னு சொல்லுவாங்க, சின்ன கோள்கள், அதுதான் டுவார்ஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்டிராய்ட்ஸ், காமெட்ஸ், இந்த விண்மீன்கள், கல், ஆஸ்ட்ராய்டுங்கிறது கல், விண்கற்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே அதில் இருக்குது. தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிராவிடேஷ்னலி பவுண்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யும்னா சூரியனை அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சுற்றி வரும். மீன் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட், டெல் மீ அபவுட் த சோலார் சிஸ்டம். ஸோ இப்போ சோலார் சிஸ்டம் பார்க்க போகிறோம். தேர் ஆர் 8 planets in our solar system. The outer planets are gaseous planets. ஸோ என்ன சொல்கிறாங்க, 8 planet இருக்குது, 9 இருந்துச்சு. ஸோ நெப்டியூனை வந்து ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிக்சரில், ஸோ இந்த பிக்சர் பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில், இதில் ப்ளூட்டோ இருக்குது, 9 இருக்கும். ஸோ ஆக்சுவலி 8 planets தான். ப்ளூட்டோ வந்து இப்போ பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிளானட்ஸ் அவுட்டர், இந்த ரொம்ப தள்ளி இருக்குது பார்த்திங்களா, அதில் வாயு கோள்கள்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாமே கேஸ் தான் இருக்குது. அதை கேசியஸ் பிளானட்ஸ்னால் வாயு கோள்கள், ஃபுல்லாக காற்று தான் இருக்கும் அதில். தெர் ஆர் ஜூபிட்டர்,
Saturn, Uranus, Neptune. So இந்த 4 gaseous planets, Jupiter, Saturn, Uranus, Neptune, இது எல்லாமே gaseous planets. The inner rocky planets are Mercury, Venus, Earth, Mars. So 4 வந்து gaseous planets, 4 வந்து rocky planets. Rocky planetsன்றது full and full கல்லு. So that is rocky planets. பாறை. ஸோ பாறைகளால் ஆனது தான் அந்த 4 பிளானட்ஸ், மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். ஸோ கேஸ்ங்கிறது வெறும் காற்று. ஸோ ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். த ஃப்ரோசன் பிளானட்ஸ் ஆர் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஸோ யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ஃப்ரோசன்னா அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறது. ஸோ இது ரெண்டுலேயுமே அப்படியே உறைஞ்சு எல்லாமே இருக்குமா. ஸோ ரொம்ப குளிராக இருக்கும் இங்கே. ஸோ சூரியன்ட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால இதெல்லாம் ஃப்ரோசன் அப்படியே உறைஞ்சு போய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் சோலார் சிஸ்டமோட பிக்சர். சன்னு பாருங்கள் மிட்டில் இருக்கும். சன் எப்பயுமே வந்து சென்டரில் இருக்கும். ஸோ இந்த அட்ராக்ஷனில் தான் எல்லா ஸோ பாருங்கள் சன் மிட்டில் இருக்குது. எல்லாமே ஒரு நீல வட்ட வடிவ பாதையெல்லாம் சுற்றி வருது. ஸோ இது ரவுண்டு கிடையாது, நீல வட்டமாக இருக்கா. ஸோ இதில் சுற்றி வருது. ஸோ இதெல்லாம் வந்து தூரமாக இருக்குது பாருங்கள். நெப்டியூன் அப்புறம் யுரேனஸ், ப்ளூட்டோலாம் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வெளிச்சம், அதாவது வெளிச்சத்தை விட அந்த ஹீட் அவ்வளோ கிடைக்காதனால எல்லாமே உறைஞ்சு போயிருக்கும். ஸோ அதை தான் ஃப்ரோசன் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ மெர்க்குரி அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வீனஸ், நெக்ஸ்ட் நம்ம மூன் பாருங்கள் எவ்வளோ மூன் வந்து எர்த்துன்னு தான் இருக்குது. எர்த்தை தான் மூணு சுற்றுது. ஸோ அதான் எர்த்துக்கு பக்கத்தில் மூணு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதாவது எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் தான் மூன். ஸோ இயற்கையாகவே இருக்கிற ஒரு துணைக்கோள் தான் மூன். ஸோ இதில் ஆக்டிவிட்டி பார்ட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக் த குளோப். ஸோ சும்மா ஒரு பால் ஷேப், அதாவது பால் கூட எடுத்துட்டு இதில் இந்த மாதிரி சும்மா கோடெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குளோப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குளோப் ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து தென் வேர் இஸ் ஆர் எர்த் டேடி. ஸோ இதில் சோலார் பிளானட் சூரிய குடும்பம்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதில் எர்த் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இமையன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது யூனிவர்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கேலக்ஸி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சோலார் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ தான் நம்ம எர்த் பார்க்க போகிறோம். ஸோ எர்த் த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த 5th லார்ஜஸ்ட் இன் த சோலார் சிஸ்டம். ஸோ எர்த் இஸ் த தேர்ட் பிளானட்னா மூணாவது இருக்கிற பிளானட், தேர்ட் பிளானட் அண்ட் த ஃப்ரம் த சன் அண்ட் த 5th லார்ஜஸ்ட்டுங்கிறது 5வது பெரிய கோள். ஸோ 8 கோளில் 5வது பெரிய கோள். இட் இஸ் செட் தட் த எர்த் இஸ் ரொட்டேட்டிங் இட் செல்ஃப். ஸோ என்ன சொல்கிறாங்க, எர்த் வந்து ரொட்டேட்டிங் இட் செல்ஃப்னா தன்னைத்தானே சுற்றிக்கிறது. அண்ட் அட் த சேம் டைம் ரிவால்விங் அரவுண்ட் த சன். இஸ் இட் ட்ரூ? ஸோ என்ன சொல்கிறாங்க, சன் எர்த் அதையும் சுற்றிக்கிட்டு சேம் டைமில் சூரியனையும் சுற்றி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொட்டேட்டிங்கிறது தன்னைத்தானே சுற்றுறது, ரிவால்விங்கிறது சூரியனை சேர்த்து சுற்றி வர்றது. அப்படியா அப்படின்னு டேடி கிட்ட கேட்குறான். எஸ், இட் ஹேஸ் 2 மூமெண்ட்ஸ். இதுக்கு 2 மூமெண்ட்ஸ் இருக்குது. தெர் ஆர் ரொட்டேஷன்ஸ் அண்ட் ரெவால்யூஷன். ஸோ இது சன்னுன்னு வச்சுக்கலாம், ஸோ இதுதான் எர்த்து. ஸோ இது என்ன பண்ணுமா, ஒரு டைம் அதே சுற்றிக்கிட்டு அப்படியே நகண்டு வந்து தன்னைத்தானே இப்படியே சுற்றி லாஸ்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வர்றதுக்கு 365 டேஸ் ஆகும். 365 டேஸ் அண்டு குவார்ட்டர். இது என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஒரு வருஷம். ஸோ ஒரு வருஷம் இது ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து எண்ட் ஆகிற இடத்துக்கு வர்றதுக்கு வந்து 365 நாள் ஆகும். அதை தான் நம்ம ஒரு வருஷம்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரொட்டேஷன் சொல்கிறோம்ல, இதுதான் இரவு பகல். ஸோ ஒரு ரொட்டேட் ஆச்சுன்னா இரவும் பகலும் வரும். ரெவால்வேஷன் ஒரு தடவை ஆச்சுன்னா அதுதான் இயர். ஸோ த எர்த் ரொட்டேட் அண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதோட அச்சுன்றது ஆக்சிஸ். அது வந்து கண்டமணிக்கு இப்படிலாம் சுற்றி போகாது. ஸோ சூரியன் இங்கே இருக்குன்னா கரெக்டாக அதோட அச்சு, இந்த நீள் வட்ட பாதைன்னு சொன்னால அதோட ஆக்சிஸ்லேயே ரொட்டேஷன் ஆகும். இட் இஸ் கால்டு ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். ஸோ இதை வந்து ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லுவோம். இட் ஆல்சோ ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ ரொட்டேஷன் ஆகுது, சேம் டைம் ரெவால்வ்ஸ் ஆகுது. என்னமோ வேணும், டே அண்ட் நைட் ஆர் காஸ்ட் டை டு த எர்த்ஸ் ரொட்டேஷன். ஸோ நான் முன்னாடி சொன்னது தான்,
டே அண்ட் நைட்டு இப்போ இரவு பகல் நமக்கு வருது இல்லையா, அது எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது, தன்னைத்தானே சுற்றிக்கிறதுன்னு சொன்னால. ஸோ அதனால தான் இரவு பகல் வருது, டே அண்ட் நைட்டை வருது. அதுக்கு 24 hours ஆகும். ஸோ அதுதான் இரவு பகல். நெக்ஸ்ட்டு சீசன்ஸ் ஆர் காஸ்ட் பை எர்த் ரெவால்யூஷன். ஸோ சீசன்ஸ் வருது இல்லையா, நமக்கு சம்மர் வருது, வின்டர் வருது, ரெய்னி சீசன்லாம் வருது. எதுக்குன்னா எர்த் வந்து சூரியனை சுற்றுறது பார்த்தீங்கன்னா ரெவால்யூஷன், சூரியனை சுற்றுறதுனால தான் அதெல்லாம் வருது. லைஃப் இஸ் பாசிபிள் ஒன்லி ஆன் எர்த் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர், வாட்டர். ஸோ சோலார் சிஸ்டத்துலேயே எர்த்தில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே மட்டும்தான் லேண்ட் இருக்குது, நிலம் நல்லா சர்ஃபேஸ் இருக்குது, ஏர் காற்று இருக்குது, வாட்டர் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையுமே லேண்ட் இருக்கும், ஆனால் நம்மளை மாதிரி நல்ல சர்ஃபேஸ் இருக்கான்னு தெரில. ஏர் வந்து ஒரு சில இதில் தான் ஏர் வந்து இருக்கான்னு கூட கண்டுபிடிக்கல. வாட்டர் வந்து எல்லாம் ஃப்ரோசனாக இருக்குது, நம்ம குடிக்கிற தண்ணி மாதிரியோ நம்ம இங்கே இருக்கிற ஓஷன்ஸ் சீ வாட்டர் மாதிரியோ கிடையாது. ஸோ எர்த்தில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குது. ஸோ இதுதான் ரெவால்யூஷனால் என்னென்ன அந்த ரெவால்வ் ஆகுதில்ல, அதனால சீசன்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த சீசன்ஸ் வந்து எப்போன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மார்ச் டு மே. ஸோ மார்ச், ஏப்ரல், மே இதுதான் சம்மர். இந்த சீசனில் வந்து சம்மர் பயங்கர வெயிலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வின்டர், டிசம்பர் டு ஃபெப்ரவரி. டிசம்பர் டு ஃபெப்ரவரி வின்டர், ரொம்ப குளிரும் இல்லையா, ரொம்ப குளிரும், சேம் டைம் நமக்கு மழையும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன். இது ஒரு சவுத் வெஸ்ட் மான்சூன், ஜூன் டு செப்டம்பர். நல்லா எங்கே பாருங்கள், நல்லா இது வந்து ஸ்ப்ரிங் சீசன். மேக்ஸிமம் வந்து இது ஸ்ப்ரிங் சீசனாக இருக்கும், ஏன்னா கரெக்ட் எல்லாம் நல்லா பூத்து கொழுங்கி இருக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த டைமில் வந்து நமக்கு மழையுமே கிடைக்கும், பருவங்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் அக்டோபர், நவம்பர். இந்த 2 மாதம் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. ஸோ OIC இமேன்னு சொல்கிறோம். OIC வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த். இப்போ நம்ம ஒரு ஊர் இருக்குன்னா இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரி இமேன்னு கேட்குறோம். சன்னுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறான். த டிஸ்டன்ஸ் இஸ் நியர்லி 150 மில்லியன் கிலோமீட்டர். மில்லியன்கிறது லட்சம், அந்த மாதிரி இருக்கும். நம்ம 1 10 1 10s 100லாம் படிக்கணும்னா அதை விட தாண்டி இப்போ லேக்ஸ், க்ரோஸ். ஸோ அந்த 150 மில்லியன் க்ரோஸ் அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. சே சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் பிளானட்ஸ் டேட். ஸோ பிளானட்ஸ் பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறான். எதுக்காக? நெக்ஸ்ட் டே அவன் ஸ்கூலில் சொல்கிறதுக்காக. மெர்க்குரி அண்ட் வீனஸ் லை நியர் த சன். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது, மெர்க்குரியும் வீனஸும். நெக்ஸ்ட் டு எர்த் இஸ் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். எஸ், மெர்க்குரியும் வீனஸும் சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் எர்த்துக்கு அப்புறம் மார்ஸ், நெக்ஸ்ட் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். த பிளானட்ஸ் நியரர் டு த சன் ஆர் வெரி ஹாட். ஸோ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வெரி ஹாட். த பிளானட்ஸ் அவே ஃப்ரம் த சன் ஆர் வெரி கோல்டு. ஸோ பக்கத்தில் இருக்கலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், தூரத்தில் இருக்கலாம் ரொம்ப கோல்டாக இருக்கும். மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட் சொன்னேன். சோலார் சிஸ்டத்துலேயே மெர்க்குரி தான் ஸ்மாலஸ்ட் பிளானட். வீனஸ் இஸ் கால்டு எர்த் ட்வின்ஸ். ஸோ வீனஸும் எர்த்தும் மேக்ஸிமம் சேம் சைஸ் தான். ஸோ அதோட ட்வின்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்தோட ட்வின் எதுனா வீனஸ். மார்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் த ரெட் பிளானட். ஸோ மார்ஸை என்ன சொல்கிறாங்க? ரெட் பிளானட்னு சொல்கிறாங்க. ஏன் ரெட் பிளானட்னா மார்ஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சிவப்பாக தெரியுமா. ஸோ அதில் செம்மண் வந்து நிறையா இருக்குது, புழுதி என்ன காற்றடிச்சா கூட சிவப்பாக தான் பறக்குமா. ஸோ அதை தூரத்துலேருந்து பார்த்தா கூட ரெட்டாக தான் இருக்கும் செம்மண். இந்த இரும்பு ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இரும்பு ஆக்சைடு இருக்கிறனால தான் மண்ணு கூட சிவப்பாக இருக்குது. ஓகே, அதுதான் அயன் ஆக்சைடு. எர்த் இஸ் கால்டு த ப்ளூ பிளானட். எர்த்தை வந்து ப்ளூ பிளானட்னு சொல்கிறாங்க, மார்ஸை வந்து ரெட் பிளானட். ரெட் பிளானட்டுங்கிறதுக்கு ரீசன் அயன் ஆக்சைடு. ஸோ எதுக்கு ப்ளூ பிளானட்னா, எர்த்தை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ப்ளூவாக தெரியும். ஏன்னா இங்கே வந்து ஓஷன் கண்டென்ட், அதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகம்னால ப்ளூவாக தெரியும். ஸோ ப்ளூ பிளானட். சர்டன் இஸ் த ரிங்டு பிளானட். ஸோ சர்டன் எதுக்கு ரிங்டு பிளானட்னா, அதுலேயே முன்னாடி பார்த்துருப்பீங்க, சர்டனுக்கு மேலே ஒரு வளையம் மாதிரி இருக்கும். ஸோ
அதனால தான் அது ரிங்டு பிளானட்னு சொல்கிறாங்க. மேன் வாவ் அமேசிங், வேர் டு வி லிவ் ஆன் த எர்த். ஸோ நம்ம எர்த்தில் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்குறான். ஃபாதர் சொல்லுக்கா. We live on the surface earth. It is made up 7 continents and 5 oceans. So நம்ம earthல 7 continents இருக்கு, 7 கண்டங்கள், 5 oceans, 5 பெருங்கடல்கள் இருக்கு. So 7 continents, what are they னு இமேன் கேட்குறான். Listen, they are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. So 7 continents னு சொன்னது இதுதான். ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ விச் இஸ் த பிக்கஸ்ட் காண்டினென்ட். ஸோ பிக்கஸ்ட் காண்டினென்ட் எதுன்னு நம்ம இந்த மேப்லேயே பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு இமேஜினரி மேப் ஆஃப் காண்டினென்ட்ஸ். ஸோ இந்த இதில் இந்த கண்டங்களை வந்து இமேஜினராக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கலாம். ஸோ இதில் 7 காண்டினென்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஏஷியா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அண்டார்டிகா. ஸோ இந்த 7 இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பிக்கஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பெருசாக இருக்கிறது ஏஷியா தான். ஸோ பிக்கஸ்ட் காண்டினென்ட்ஸ் இட்ஸ் ஏஷியா. ஸோ த பிக்கஸ்ட் காண்டினென்ட் இஸ் ஏஷியா. ஸோ ஏஷியா தான். இதிலே பார்த்தாலே தெரியும் இதுதான் பிக்கஸ்ட் காண்டினென்ட். The Asian continent where we live is the biggest of all. ஸோ நம்மளும் ஏஷியன் அந்த காண்டினென்ட்டில் தான் இருக்கோம். ஸோ அதுதான் பிக்கஸ்ட் காண்டினென்ட். அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன். ஸோ ஆஸ்திரேலியா தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்மாலஸ்ட் ஒன், ஒரு சின்ன காண்டினென்ட். த அண்டார்டிகா இஸ் த காண்டினென்ட் ஃபுல் ஆஃப் ஸ்னோ. ஸோ அண்டார்டிகா எங்கே இருக்குன்னா கீழே. ஸோ இந்த இதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அண்டார்டிகா அந்த இருக்குது பாருங்கள். ஸோ இது கீழே. ஸோ இதுதான் என்ன ஃபுல்லாக ஃப்ரோசன். இது பாருங்கள், மித்த எல்லாம் ப்ளூவாக கொடுத்துருக்கோம். இது மட்டும் ஒயிட்டாக, இதெல்லாம் பாருங்கள் ப்ளூ. ஸோ இங்கே மட்டும் ஏன் ஒயிட்டாக இருக்குன்னா இதெல்லாமே ஃப்ரோசன், உறைஞ்சி பனியாக இருக்குது. ஸோ பனிக்கட்டி எப்படி இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஸ்னோவாக இருக்குது. ஸோ அதுதான் ஃபுல் ஆஃப் ஸ்னோ. இமேன் வாட் ஆர் த 5 ஓஷன்ஸ் டேடி. ஸோ 7 காண்டினென்ட்ஸ் பார்த்தாச்சு. அதில் பிக்கஸ்ட் எது, ஸ்மாலஸ்ட் எது, எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதில் இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறான், 5 ஓஷன்ஸ் எதுன்னு கேட்குறான். ஸோ பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், next one is southern ocean. Next one is fifth one is southern ocean. So Pacific, Atlantic, Indian Ocean, Arctic Ocean, next is southern ocean. Do you know that around 90% of planet's water is in the ocean? So 5 oceans கொடுத்துருக்காங்க. அதையுமே இந்த மேப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ பசிபிக் ஓஷன். ஸோ இந்த ரெண்டு பக்கமே ஏன் பசிபிக் ஓஷன் கொடுத்துருக்காங்கன்னா மேப்பை விரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மேப்பை ஃபோல்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே இடத்துக்கு வந்து. ஸோ பசிபிக் ஓஷன், நெக்ஸ்ட் அட்லாண்டிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், இதுவுமே அட்லாண்டிக் ஓஷன் தான். சரியா? ஸோ இதெல்லாமே சேர்ந்து நெக்ஸ்ட்டு ஆர்டிக். ஸோ இது எல்லாமே அண்டார்டிகா, இந்த இது வந்து காண்டினென்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் 5 ஓஷன்ஸ். தான் சதர்ன் ஓஷன் சொல்லி சொல்லுவாங்க இந்த லாஸ்ட் இருக்கிறது. ஸோ பசிபிக், அட்லாண்டிக், ஆர்டிக், இந்தியன் ஓஷன், நெக்ஸ்ட்டு சதர்ன் ஓஷன் இந்த சைடு லாஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து 5 ஓஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, do you know that around 97% of planet's water is in the ocean. ஸோ 90% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் எங்கே இருக்குன்னா ஓஷனில் இருக்குது. மற்ற 3% தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இஸ் இட் ஸோ டேடி? ஸோ எஸ், அரவுண்ட் 71% ஆஃப் அவர் எர்த் இஸ் கவர்ட் பை சால்ட் வாட்டர். ஸோ இந்த 97ல் 100ல் 71% வந்து சால்ட் வாட்டர், அண்ட் தட் இஸ் கால்டு ஓஷன். ஸோ அதுதான் வந்து ஓஷன். ஒன்லி 2.5% ஆஃப் வாட்டர் இஸ் ஃப்ரெஷ். ஸோ 2.5 வாட்டர் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ 1% ஆஃப் இட் இஸ் ஈஸிலி அக்சசிபிள். ஸோ 1% தான் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த ஏஷியா மேப் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கண்ட்ரிஸ், இந்த ஏஷியாவில் தான் நம்ம இந்தியா இருக்குது. ஓகேயா?
இந்த இருக்குது பாருங்கள் இந்தியா, இந்த இருக்கா, இதுதான் இந்தியா. ஸோ யூனிவர்ஸ் இருக்குது, யூனிவர்ஸில் கேலக்ஸி இருக்குது, கேலக்ஸியில் சோலார் சிஸ்டம் இருக்குது, அதில் எர்த் இருக்குது, எர்த்தில் தான் ஏஷியா இருக்குது, ஏஷியாவில் தான் இந்தியா இருக்குது, இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது. ஸோ பாருங்கள் இவ்வளோ இதில் தான் ஒன் பை ஒன்னாக தான் நம்ம இருக்கோம். Amen. Thank you, Daddy. Today I have learned a lot about the earth from you. Now I am going to study and do my homework. ஸோ இது நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எர்த் பற்றி. ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு படிக்க போயிடுறேன். ஓகே மேயா, கோ அண்ட் ஸ்டடி. ஸோ படிக்க அனுப்பிடுறாங்க அப்பா. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் என்ன பார்த்தா பிர்லா பிளானட்டேரியம், பிர்லா கோளரங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பிளானட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டெலஸ்கோப் தான். ஸோ இந்த டெலஸ்கோப்லேருந்து பார்க்கும்போது பிளானட்ஸ் எல்லாமே ரொம்ப பக்கமாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிர்லா பிளானட்டேரியம் இஸ் லொக்கேட்டட், இது எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். பிர்லா பிளானட்டேரியம் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை, which provides visual tour of the night sky and planets of the solar system. ஸோ நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். அப்புறம் என்னென்னா பிளானட்ஸையும் சோலார் சிஸ்டத்தையும் இந்த பிர்லா பிளானட்டேரியத்துலேருந்து பார்க்கலாம். இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம லெசன் முடிச்சிருக்கோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த எவால்வேஷன் சைடை மட்டும் தனியாக நான் அதுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் இன் டீட்டெயில், ஆன்சர் இன் ஷார்ட் எல்லாம் ரைட் பண்ணி அதை நான் ஃபோட்டோ எடுத்து அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து கிளாஸ் மட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.